ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம எது போய் பார்க்க போகிறோம்னா இன்றைக்கான வீடியோவில் ஆலியா சம்டைன் இன்றைய ஃபீலிங்ஸ் ஒன்று எபிசோடோட 6 தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் நம்ம சேனலில் மற்ற எபிசோட் பார்க்குறதுனா பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். அது மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பண்ணி டிஸ்கனை ஆன்லைன் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அனிமையோட அனிமே நம்ம சேனலில் போடுவோம். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஓகே கைஸ், வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஷோ ஸ்டார்டிங்கில் நம்மளோட மசாஜிக்கா வந்து அவனை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கான். ஏன்னா ஸ்டூடெண்ட் கவுன்சிலிங் மெம்பரில் வந்து புதுசாக செஞ்சுருக்கான்ல, அதனால தான் திருப்பி அவன் கொடுத்துருக்கான். அதை பார்த்து சரி அவன் பற்றி ஒக்கட்டோன்னா அவனு சொல்லிட்டு இருக்கான். நான் வந்து இந்த மாதிரி அனிமேஃபரேன்னு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்டூடெண்ட் கவுன்சிலிங் இருக்கான்ல, இங்கே வந்து நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸாக சேர்க்கணும். ஏன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா நானும் நிறைய பேர் தேவைப்படுது. அதை பார்த்து நம்ம மசாஜிக்காவும் அப்படியா சரி சொல்லிட்டு இங்கேருந்து பேசியிருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, திடீர்னு வந்து இங்கே இருக்காங்களே மற்ற பேர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நீ என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி வந்து பழைய இதில் இருக்கும்ல, நீலாம் பழைய அதாவது இந்த மாதிரி பட்ஜெட் மீட்டிங்கில் இருக்கணும், அது பட்ஜெட் மீட்டிங் கூட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஆலியை கூட்டு வந்து நான் வேணா ஆலியை கூட்டு போட்டால் பட்ஜெட் மீட்டிங்க்கு அடிப்பட்டேன். இங்கே 2 பேர் போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, மாறி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு எல்லாம் இருக்காங்க, நடந்துகிட்டே இருக்காங்க. அது என்னத்த சொல்கிறது, அப்படியே நடந்துகிட்டே இருக்காங்க. திடீர்னு வந்து மாடி கேட்பான், எதுக்கு நீ எங்கே கூட்டு போகிறேன், சரி இங்கே ஒரு தனியாக ஒரு ரூம் இருக்குது, அங்கே நம்ம பேசலாம் சொல்லிட்டு நம்ம ஏன் சொல்லுவான். இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, மாறி பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ஐயாக்கா இருக்கால, இவன் வந்து என்ன கேட்பான்னா, இவன் வந்து என்னன்னா மாறி பேசிகிட்டு இருப்பாங்களா, மாறி ஏன்னா இவங்க மாறிய சண்டை போட்டுருப்பாங்க. அதாவது நம்ம உடம்பு சொல்லி பார்த்துருப்போம், அதனால தான் சொல்கிறேன். இங்கே வந்து இங்கே வந்து ஈக்கோ இருக்கார்ல, இவன் என்ன பண்ணுவான்னா டப்புன்னு வந்து நான் இந்த மாதிரி மசாஜுக்கு அலோவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நான் வந்து இந்த மாதிரி மசாஜுக்கு அலோவ் பண்ணுறேன், எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லிட்டு நம்ம இங்கே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த சைடு நம்ம ஹீரோயின் வந்து நீ அவனை லவ் பண்ணுறியான்னு அதுக்கப்புறம் கேட்க, நம்ம ஆலியாக்கு வந்து ஒரு மூஞ்ச ஒரு மாதிரி எழுது. இல்லை ஜஸ்ட்டு நான் அவனை ஃப்ரெண்டாக தான் பழகுறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து நீ லவ் தானே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை அதெல்லாம் இல்லை, சும்மா ஜஸ்ட்டு என் ஃப்ரெண்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, இங்கே வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க டக்குனு பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தேன், வேறு ஒன்றும் கிடையாது, அதுக்காக தான் கேட்டுட்டு இருந்தேன். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நம்ம ஆலியை வந்து எது யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்படின்னு ரொம்ப நேரம் யோசிச்சிருக்காங்க, என்னத்த சொல்கிறதுன்னு தெரியல. இவங்க டக்குனு கேட்டுட்டே இருக்காங்க, மாதிரி லவ் பண்ணிட்டே இல்லையான்னு கேட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா இங்கே வந்து நான் போயிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, இங்கே வந்து திடீர்னு ஏதோ ரொம்ப நேரம் ஆலியை வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. என்ன ஆச்சு என்னன்னு தெரியல. திடீர்னு வந்து டப்புனு மூச்சு கேட்பாங்களா, லவ் பண்ணிட்டியா இல்லையா அன்றைக்கி அப்புறம் ஒரு வார்த்தை கெட்ட உடனே நம்ம மாலியாக்கு வந்து தூக்கி வரி போட்டோம். ஏன்னா ஃபஸ்ட்டு பேசின விதம் வரேன், இப்போ பேசின விதம் வரலை. டக்குன்னு கேட்டிருப்பாங்க. நம்ம ஆலியா வந்து இல்லை நான் வந்து ஜஸ்ட் ஃப்ரெண்டாக தான் சுற்றுறேன் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து 2 பேரும் வாழ்க்கை போல் பேசியிருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, மாரியாவுக்கு வந்து ஒரு மைண்ட் செட்டாகவே இல்லை, ஏதோ ஒன்று நினச்சிருக்காங்க. இவங்க வந்து திடீர்னு வந்து ஃபஸ்ட்டு ரஃபாக பேசியிருக்காங்களே, அவங்க வந்து நம்ம சாஃப்டாக பேசியிருக்காங்க. அதுக்கப்புறமா இங்கே மாறி பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு என்னான்னு தெரியல, இந்த மாதிரி இங்கே இருப்பேன், சரி நீ லவ் பண்ணுறேன்னு தெரியும் சொல்லிட்டு இங்கே ஈகோ சொல்கிறான். டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கள் 2 பேரும் ஆலியாவும் 2 பேரும் போயிட்டுருக்கும்போது திடீர்னு வந்து என்ன பண்ணோன்னா, ஸ்டூடெண்ட் கவுன்சிலிங் ஆஃபீஸில் வந்து இங்கே நம்ம மாஷா வந்து இந்த மாதிரி நிறைய புக்ஸில் அதாவது இந்த மார்க் ஷீட்டில் கம்ப்ளீட் பண்ணிட்டுருப்பான். கேட்டுருக்கும்போது என்னன்னா, அந்த மாதிரி யாருக்காச்சும் காஃபி வேணுமா சொல்லிட்டு நான் மாஷா வந்து கேட்க, சாஷிகா வந்து மற்ற மெம்பர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்துருக்கும்போது நிறைய புக்ஸ் வந்து கீழே போட்டுடுறோம். இங்கே வந்து நம்ம ஸ்டூடெண்ட் கவுன்சிலிங்கோட எப்படி சொல்கிறது, இன்னொரு ஹெட் இருப்பாங்களே அவங்கள சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த தப்புல வந்து ஒன்று இவங்க ஒரு தனியாக புலமிட்டு இருப்பார் இவர் வேறு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவங்க வந்து வெளியில் ஒன்று நடக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம மாஷா இருக்கார்ல, நம்ம மாஷா வந்து சரி இங்கே என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் முடிச்சிடுறேன் நம்ம மசாசிக்கா சொல்லிட்டு இருக்கான். மாஷா வந்து சரி ஒரு நிமிஷம் இரு, நான் காஃபி போட்டு தரேன் சொல்லிட்டு இருக்காங்க. காஃபி போட்ட உடனே என்ன ஆகுதுன்னா, இங்கே காஃபி போட்டு குத்துருக்கும்போது இங்கே வந்து நம்ம மாஷா வந்து காஃபி போட்டு கொடுக்க இவங்க வந்து கேட்டே இருக்காங்க, நம்ம உனக்கும் வேணுமா காஃபி சொல்லிட்டு நம்ம வாசா இருக்கால, இவன் மாசான்னு வருது, மாஷா இருக்கால, இவன் வந்து டக்குன்னு வந்து கேட்டே இருப்பான், நான் வேணுமா என்ன கேட்டேன். நம்ம மசாசிக்காவும் சரி எனக்கும் ஒரு காஃபி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இங்கே என்ன நடக்குதுன்னா, இங்கே வந்து ஒரு காஃபி போடுறாங்க. இதை வந்து வின்டர் சீசனில் வந்து அந்த காஃபி வந்து குடிப்பாங்க. இவங்க வந்து இந்த மாஷா இருக்கால, இவன் வந்து சம்மர் சீசன்லேயே குடிக்கிறாங்க இந்த காஃபியை. ஸோ அதுக்கப்புறமா நம்ம மசாசிக்கா வந்து கேட்க, சரி என்ன பண்ணுறேன்னே தெரில, சரி குச்சி தான் ஆகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, டக்குன்னு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து எல்லாருக்கும் டீக்கு போட்டு குத்துறாங்க, அதாவது காஃபி போட்டு குத்துறாங்க. காஃபி போட்டு குத்த உடனே
இவருக்கும் கொடுத்துட்றாங்களே. கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஹெட்டுக்கிட்ட கொடுத்து ஓடப்போனோம். அதுக்கப்புறமா நம்ம மாசா இருக்கால, நம்ம மசாசிக்காவுக்கும் காஃபி கொடுத்துட்றான். கொடுத்த உடனே திடீர்னு வந்து 2 பேர் வந்து என்ட்ரி பண்ணுறாங்க. என்னன்னு தெரில. இங்கே வந்து மாசா வந்து புது டிஃப்ரெண்ட்டாக ஃபஸ்ட்டு ஜெல்லி சாப்பிட்டு அதுக்கப்புறம் காஃபி கொடுக்குறான். அது என்ன தான் கதை தெரில, என்ன தான் டேஸ்ட்டு, இப்படி தான் இருக்கும்னு தெரியல எனக்கு. நீங்கள் தான் தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது சரி சரி சொல்லிட்டு இங்கே இருக்காங்க. பார்த்துருக்கும்போது திடீர்னு யாரும் விண்டோ திறக்கிறாங்களா. இங்கே வந்து நம்ம ஆலியாவும் எதுவும் வந்துடுறாங்க. வந்த உடனே டக்குனு வந்துகிட்டே இருக்காங்களா இவங்க 2 பேரும் வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா இங்கே வந்து நம்ம ஆலியா வந்து எதுக்கு இவன் கூட உட்காந்துருக்க சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருக்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம ஆலியா சொல்லுவோம் இல்லை இந்த மாதிரி சைடில் உட்காந்தான் இந்த மாதிரி சீக்கிரமாக கல்யாணம் நடந்துருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது என்னன்னு தெரில, அது ரஷ்யனில் கூட இருக்கலாம். இங்கே வந்து சொல்லிட்டு இருக்காங்க ரஷ்யனில் வந்து புலம்பிட்டு இருப்பாங்களா. அப்போ நம்ம மசாஜிக்கு வந்து கொஞ்சம் தள்ளி தான் உட்காரேன், எதுக்கு அவ்வளோ பக்கத்தில் உட்காந்துருக்கேன், சீக்கிரமாக என்ன தான் சொல்ல வர நீ சொல்லிட்டுருக்காங்க. சொன்னதுக்கப்புறம் என்னென்னா நம்ம மாதம் வந்து இந்த மாதிரி சைடில் உட்காந்தா சீக்கிரமாக கல்யாணம் நடக்குமா சொல்லிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து அதில் கிடையாது, உங்கள் வேலையை பாருங்கள் சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஏங்க மறுபடியும் வந்து எல்லாம் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்களா. ஸ்டார்ட் பண்ணக்கப்புறம் இங்கே வந்து மாதம் மாறி மாறி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் உனக்கு காஃபி வேணுமா சொல்லிட்டு மாதம் கேட்க வைக்கும்போது இங்கே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு சில இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது சொல்லியிருக்காங்க. மொத்த பேரும் வேலை செஞ்சுருக்காங்க. இங்கே வந்து நம்ம ஆலியாவும் நம்ம மசாசிக்காக இருப்பாங்கள்ல, இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா மாறி மாறி வந்து இந்த மாதிரி என் கூட டேட்டிங் வரையா, டேட்டிங்கில் சொல்ல முடியாது, இவங்க வந்து காஃபி ஒரு எதார்த்தமாக போயிருப்பாங்க. இவங்க வந்து மசாஜிக்கு வந்து என்ன நினச்சிருப்பான், ஓ டேட்டிங்கா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான் அவன். ஸோ அவனை நினச்சிட்டு இருப்பானே என்னத்த கதை தெரில, எனக்கும் சொல்கிறேன் அவன் சொல்லிகிட்டு இருப்பான். சரி வா போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடான். ஆலியா வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம ஆலியா வந்து சரி சரி சொல்லிட்டு ஏண்டா காஃபி சாப்பிட்டு தானே கூப்பிட்டு ஐஸு ஜூஸு எல்லாம் ஆர்டர் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம ஆலியா சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம வசசிக்கா வந்து இவன் கேட்கான் எதுக்கு அவ்வளோ ஜூஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன், எதுக்கு நீ சாப்பிடுவியோ சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம இருக்காங்களே இங்கே ஆலியா இருக்காங்களே இங்கே வந்து கோவத்திலே ஒரு மாதிரி முறைக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு வந்து என்ன சொல்லணும்னு தெரியல, என்ன சொல்கிறேன்னா அவருக்கு புரியல முதல்ல சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி சரி அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்டூடெண்ட் கவுன்சிலிங் கேட்டு வந்து அதோட யார் வர போகிறோன்னு தெரில, இந்த நீயும் இந்த மாதம் வருவான்னு நினச்சி நாங்கள் வந்து உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம் நீ கோல்பட சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா இங்கே மாறி மாறி பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே வந்து நிறைய பேர் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருப்பாங்களே அதை வந்து அப்படியே காமிச்சிருக்காங்க. காமிச்ச உடனே நம்ம ஆலியாவும் முசாசிக்காவும் மாறி மாறி டீ குடிச்சிட்டு இருப்பாங்களா. டீ குடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த என்ன போயிட்டு இருக்கும்போது அதுவும் இல்லாமல் நம்ம மாசா சொல்லுவாள், மசாஜிக்கா வந்து சொல்லுவான் என்னன்னா சரி சரி நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நீ அவன் ஸ்டூடிங் க்ளோஸ் இங்கே வந்துட்டல நான் சொல்லி பண்ணுறேன் சொல்லிட்டு இங்கே மாறி மாறி பேசிகிட்டே இருக்காங்க. கடைசி வரைக்கும் பேசி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இங்கே வந்து என்னென்னா எப்படி ஒரு ஹெட் ஆயினார்னா ஒரு ஃப்ளாஷ்பேக்கு சொல்லுவார். ஃபஸ்ட்டு வந்து என் உடம்பு வந்து அப்படி இல்லைந்து, அதாவது நான் லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படி இருந்து அவர் சொந்த ஃப்ளாஷ்பேக்கில் எடுத்து விடுவார்ல அந்த காமிச்சிருப்பார். நம்ம மசாச்சிக்கா வந்து ஒரு செம்மையான பிளான் கொடுப்பாரு ஆலியாகுது. அதான் டீனு இந்த மாதிரி ட்ரை பண்ணிப்பார் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சரி சரி சொல்லிட்டு இவங்க வந்து வழக்கு போல் பேசியிருக்கும்போது ஓகே நான் என்ன பார்த்தா பண்ண தெரில சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கோவப்பட்டு நம்ம ஆலியா என்ன பண்ணுறாங்கன்னா ஜூஸ் குடிக்க பேரில் அந்த குச்சி இருக்கும்ல, அதாவது ஸ்ட்ரா இருக்கும்ல, அதை போட்டு கச்சிடுறாங்க. அடப்பாவி குச்சி போச்சு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டுருக்கும்போது என்ன ஆகுதுன்னா டக்குனங்கில ஜூஸ் குடிச்சிருப்பாங்களே அந்த ஸ்டாங் வந்து வச்சிடறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க மாறி மாறி சாப்பிட்டு இருக்கும்போது பொதுவான மாரியாக்கு வந்து அந்த காரனால ஒத்துக்காது சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா என்ன சொல்லுது சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே வந்து பேசிகிட்டே இருக்காங்க. ஃப்ளாஷ்பேக்கில் என்னென்ன போயிட்டு இருப்பாங்க. அதனால் என்ன ஆகும்னா இங்கே வந்து ஃப்ளாஷ்பேக்கில் போயிட்டுருப்பாங்கன்னா அதுக்கப்புறமா கேட்க ஒரு சீக்கிரமாக சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு நம்ம மாலியா வந்து ஒரு மாதிரி லுக் விடுவேன். இவங்க வந்து ஓகே ஓகே மசாசிக்கான்ல சரி சரி சொல்லிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது இங்கே இருக்க ஐஸில் உருகிட்டு இருக்குல்ல, இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா சரி இந்தா நீ என்ன சாப்பிட்றியா சொல்லிட்டு நம்ம ஆலியா வந்து கேட்க மசாசிக்கா வந்து ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி தான் வச்சுருக்காரு. நெக்ஸ்ட் டைம் நம்ம நின்று இங்கே வந்து ஆலியா வந்து டக்குன்னு மூஞ்சிக்கிட்ட காட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருக்கும்போது ஏய் நீ சாப்பிட்றியா இல்லையா சொல்லிட்டு வாயில ஒன்று ஊட்டி விட்றாங்க. ஊட்டி விடனா வேறு வழி இல்லாமல் மசாசிக்காக்கால் சப்புன்னு சாப்பிட்டுறாங்க. சாப்பிட்ட உடனே இங்கே இருக்க எல்லாம் ஏதாவது எல்லாம் இருப்பாங்கள்ல எல்லோரும் அதாவது சாப்பிட வந்திருப்பாங்கள்ல, இங்கே வந்து ஒரு பொண்ணு காமிப்பாங்க. இந்த பொண்ணு வந்து ஸ்டூடெண்ட் கவுன்சிலிங் சொல்லலாம். இங்கே வந்து என்ன பார்த்துருப்பாங்களா, இங்கே நம்ம மாலியா வந்து எல்லாம் சாப்பிட்டுட்டே இருப்பானா சரி சரி சொல்லிட்டு மசாசிக்காவும் இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அதாவது நான் இப்போ அந்த கதை சொல்கிறேன். இங்கே வந்து நம்ம ஹெட் இருக்கார்ல இவர் எப்படி ஆகுனார்னா பொதுவாக இங்கே வந்து நம்ம நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துருப்போம், சில பேர் டிரான்ஸ்மிஷன் பார்த்துருப்போம். இவர் முதல்ல ஃபஸ்ட்டு ரொம்ப குண்டாக தான் இருந்தார். அது வருவா இவர் சொல்லிட்டே இருப்பார் முதல்ல குண்டாக தான் இருந்தேன் எல்லாத்துக்கும் வழிபாடு இருந்தேன், அதுக்கப்புறம் என்ன வந்ததுக்கப்புறம் தான்
நான் கொஞ்சம் சூப்பராக ஆனேன். அதுவும் இல்லாமல் எந்த ஒரு தப்பு இருந்தாலும் இவர் வந்து ஃபுல்லாகவே சொல்லியிருப்பார். எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் எந்த ஒரு ஆர்என்டி கிளியராக சொல்லியிருப்பார். அதனால தான் இவர் வந்து ஹெட்னு போட்டிருக்காங்க. ஆலியா ஓ ஓ சரி சரி சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இங்கேருந்து ஐஸ் வச்சுருப்பாங்கள்ல, அது டக்கு டக்குன்னு விடுது. அதுவும் இல்லாமல் அந்த ஒரு ஸ்பூன் தான் இருக்கம்மா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ இருக்கார்ல மசாசிக்கா, என்ன பண்ணுறாங்கன்னா டக்கு டக்குன்னு ஐஸு நம்ம ஹீரோயின் இருக்காங்க ஆலியா, என்ன பண்ணுறாங்கன்னா ஐஸ் ஊறிக்கிட்டே இருக்க சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்து காரமாக டிஷ் ஆர்டர் போட்டிருக்கான். போட்ட உடனே என்ன ஆகுதுன்னா மாறி மாறி, அதாவது ஃபஸ்ட்டு நான் பார்த்துருப்பேன் மாறி மாறி ஐஸ் விட்றான்னு, இவங்க வந்து சாப்பிட்ருக்கும்போது எனக்கு கொஞ்சம் கொடுக்குறியா சொல்லிட்டு நான் ஆலியா வந்து கேட்க, சரி சரி நான் ஊட்டி விட்றேன் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து போட்டு கழுவிட்டு இருக்காரு. பொதுவாக நம்ம ஆலியாவுக்கு வந்து காரனாலே ஒத்துக்காது, எது இல்லைன்னா தெரில. இவங்க வந்து சரி நானும் சாப்பிட்றேன் ஊட்டி விட சொல்லிட்டுருப்பாங்க. சொல்லிகிட்டு இருக்கும்போது வேறு வழி இல்லையே, ஊட்டி தானே ஆகணும் சொல்லிகிட்டு இருக்காங்க. சொல்லிகிட்டே இருக்கும்போது இவங்க வந்து ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது நம்ம அசாசிக்கா இருப்பான்ல, இவன் வந்து முடிவதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவான்னா, என்னடா இது இங்கே வந்து பேசிகிட்டே இருப்பாங்க. திருப்பியும் அவரை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. பேசியிருக்கும்போது சரி சரி ஓ அப்படியா சொல்லிட்டு இந்த திருப்பியும் ஃப்ளாஷ்பேக்கு போயிட்டுருப்பாங்க. ஸ்டூடெண்ட் கவுன்சிலிங் ஹெட் எப்படி ஆகணும்னு திருப்பியும் ஃப்ளாஷ்பேக் போயிருப்பாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகுனா, சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம ஆலியா வந்து நானும் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு கொடுக்காங்களே, இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆலியாவும் இங்கே 2 பேர் டேட்டிங் தானே வரும், அது தவிர இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோன்னே நம்ம மசாசிக்கு வந்து ஒரு சைடில் யோசிப்பார். அதுவும் இல்லாமல் இங்கே வந்து திடீர்னு என்னன்னு தெரியல, இங்கே வந்து ரொம்ப இந்த காரசாரமாக இருக்கும்ல, அதாவது இந்த டிஷ் ரொம்ப காரசாரமாக இருக்கும்ல, இங்கே வந்து நம்ம ஆலியை பார்க்குறாங்க. எனக்கு காரம் நல்லா ஒத்துக்காது, என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே வந்து நம்ம ஹீரோ கேட்க, இல்லை இன்னும் கொஞ்சம் சாப்பிட்றியா, இன்னும் கொஞ்சம் சாப்பிட்றியா கேட்கும்போது இங்கே வந்து 2 பொம்மையை காமிக்கிறாங்க. அதாவது ஒன்று வந்து இந்த பேய் பொம்மை, அதாவது எப்படி சொல்கிறது, எங்கள் நல்ல மனசு கெட்ட மனசு அவ்வளோதான் சொல்ல முடியும். மாறி மாறி பேசிகிட்டு இருக்கும்போது நீனை கொஞ்சம் சாப்பிட்றியா சொல்லிட்டு, பொதுவாக நம்ம ஆலியாவுக்கு வந்து காரனாலே ஒத்துக்காது. அதனால் நம்ம ஆலியா என்ன பண்ணுறாங்கன்னா, அதெல்லாம் யோசிக்காமல் டக்கு கிட்ட வந்துருப்பாங்களா, கிட்ட வந்தோடனே பொதுவாக அப்படியே வாயில் போட்டுருவாங்களா, போட்டு உடனே அங்கே வாய் மூடினவங்க தான் இன்ன வரைக்கும் வாயை திறக்கலை. எப்படி சொல்கிறது, கடைசி வரைக்கும் வாய் மூடி தான் வந்துருந்தாங்க. ஏன்னா அவ்வளோ காரம் இல்லை, அப்படியே வாயில் வச்சுருக்காங்க. பொதுவாக இங்கே வந்து ஃபுல்லாக வாய் மூடி வச்சுருப்பாங்க. வாய் மூடி வச்சக்கப்புறம் திருப்பியும் கடைசி வரைக்கும் நம்ம மசாஜுக்கு கேட்பான், ஏன்டா வாயிலேருந்து கையிட சொல்லிகிட்டு இருப்பாங்களா. அதுக்கப்புறம் சார் ரொம்ப நாள் போயிட்டுருக்கும்போது இவங்க வந்து அடுத்த நாளில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட் கவுன்சிலிங்கில் புதுசாக ஒரு மெம்பர் ஜாயின் ஆகிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவளா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து இதை யோசிச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, திடீர்னு வந்து இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. ஸோ இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஸோ டாட்டா பாய் த எண்ட், டாட்டா கைஸ்.